ஹலோ இன்னைக்கு உங்களுடைய எனர்ஜி ரீடிங் எப்படி இருக்கிறது ஓகே மாத்தாரா கார்டு எடுத்த உடனே மாத்தாரா அவங்க பிளஸ் பண்ண மாதிரி பாக்ஸ் எடுத்த உடனே வந்து விழுந்தாங்க. ஸோ நான் இந்த கார்டு எடுத்துக்கிறேன். பிளெஸிங்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் சக்ஸஸ், blessings of business success. Okay, மாதா இங்க வச்சுக்கிறேன். blessings of business success. ஏதாவது மேரேஜ் அப்படி இல்லைன்னா ஏதோ உங்களுடைய பிஸ்னஸ் இல்லை உங்கள் அம்மா அப்பாவோட மேரேஜ், அந்த மேரேஜெல்லாம் அந்த சொல்லுவாங்க இல்லையா, அந்த 25th அந்த வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடுறது, அந்த மாதிரி சில்வர் ஜூப்ளி சில பேர் பண்ணிட்டு இருக்கல. நீங்கள் கூட சில்வர் ஜூப்ளி கொண்டாடுற அந்த ஒரு ஸ்டேஜில் வந்திருப்பீங்க. சில பேர் கொண்டாடுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க வெட்டிங் ஆனிவர்சரி. சில பேர் வந்துட்டு நீங்கள் சில்வர் காயின் இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. சில்வர் ஒரு குறிப்பிட்டு இருக்கு. சில்வரில் ஏதோ விளக்கு வாங்குறது, அந்த டப்பி விளக்கு வெள்ளி அந்த டப்பி மாதிரி ஒன்று வாங்குறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, இன்னைக்கு உங்களுடைய எனர்ஜி okay. Oh my gosh. Collective energy reading. Ma Tara அவங்களுடைய blessings. Ma Tara blessings. Ma Tara blessings. Third eye and disruption. ஓகே, சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சில காலம் நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் உங்களை வந்து கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருந்த மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல், எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காமல், ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தி அமைதியாக வச்சிட்டு இருந்த மாதிரி இருக்கு. அமைதி ரொம்பவே தெரியுதுங்க, அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கு. சில விஷயங்கள் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சாலும், சில விஷயங்கள் உங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சாலும் இருந்தாலும் நீங்கள் சில விஷயங்கள்ல வந்துட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க அந்த விஷயத்துக்காக. எல்லாம் தெரியுது உங்களுக்கு, அது என்ன நடக்குது, என்ன விஷயம் தெரியுது. இருந்தாலும் செகண்ட் டைம் இமோஷனல் வித்ட்ரால், அதுதான் தெரிஞ்சாலும் நீங்கள் எந்த ஒரு இன்வால்வ் ஆகாமல் அந்த விஷயத்தில் அந்த விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டெப் எடுக்காமல் உங்களை நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறீங்க. அமைதியாக இருக்கிறீங்க. அதிகமாக அந்த விஷயத்த யோசிக்கிறது கிடையாது, அதிகமாக இன்வால்வ் ஆகுறது கிடையாது. என்ன விஷயம் வேணாலும் இருக்காம, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். அமைதி ரொம்பவே நீங்கள் விரும்புறதுனால ரொம்ப அமைதியாக தான் இருக்கிறீங்க. எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கிறது கிடையாது.
Pisces எர்த் சைன் இருக்கலாம், வாட்டர் அண்ட் எர்த் சைன். இவங்களுடைய லைஃப்ல ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் மூமெண்ட் வரக்கூடிய சில விஷயங்கள். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பிளாக் கலர்னால ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை இப்படி வந்துட்டு கிட்ட வந்துட்டு இப்படி பால்கனி வழியா கிட்ட வந்துட்டு போகுது, ஸ்லைட்டா வட்டம் போட்டுட்டு போகுது, ரவுண்ட். நான் சொல்லும் போது ஒரு ட்விஸ்ட்ன்னு சொல்லும் போது உங்க லைஃப்ல ஒரு ட்விஸ்டான சில விஷயங்கள் மாறி நடந்துட்டு இருக்கும் போது நல்ல விஷயங்கள். அதுக்காக நீங்க நிறைய எந்த விஷயமும் நீங்க வந்துட்டு ஒரு பெருசா எடுத்துக்காம நீங்க இன்வால்வ் ஆகாம அந்த விஷயங்கள்ல வந்துட்டு கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ரொம்பவே நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்றீங்க, கோபம் கண்ட்ரோல் பண்றீங்க. நீங்க சில விஷயங்கள் தெரிஞ்சாலும் அதுல மூக்கம் நுழைக்கிறது கிடையாது, போகிறது கிடையாது, பேசுறது கிடையாது. அது ரைட்டா இருந்தாலும் சரி, அது தப்பா இருந்தாலும் சரி, நீங்க அந்த இடத்துல இருந்து ஒதுங்கி இருக்கீங்க. ஆஃபீஸ் இடத்துல இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கட்டும், எந்த இடத்துல இருந்தாலும். ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு உங்களுக்கு அமைதி தேவை, மனசு அமைதி தேவை. நீங்க எந்த விஷயத்திலும் நீங்க இன்வால்வ் ஆக விரும்பல, உங்களுக்கு அமைதி தேவை. லைஃப் ஜஸ்ட் இப்படி ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி வேணும் எனக்கு அப்படின்ற மாதிரி நீங்க டிசைட் பண்ணி நீங்க அந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பா உங்களுடைய அந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்குது. எடுத்த டிசிஷன் பீஸ்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா 666 பாக்குறவங்களா இருக்கலாம். 66661616. ஷியோர், ஏன்னா 6ன்றது நிறைய இருக்கு இந்த இடத்துல. 6 அதிகமா பாக்குறீங்க. உங்களுடைய மைண்ட் எல்லாமே வந்துட்டு ஒரு கண்ட்ரோல்டா வச்சிருக்கீங்க நீங்க. அது வந்து வேற யாருமே வந்துட்டு அதை கலைக்க கூடாது, மற்றவங்களால உங்களுக்கு வந்து அமைதி போகக்கூடாதுன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு இதுல இருக்கிறீங்க நீங்க. அதான் நீங்க தெரிஞ்சுதான் நீங்க விலகி இருக்கீங்க. நிறைய இந்த பீஸ்ஃபுல் லைஃப் உங்களுக்கு தேவை. அதனால நீங்க இந்த மாதிரி ஒரு டிசிஷன்ல இருக்கீங்க. இது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் உங்க லைஃப்ல, ஒரு நியூ ஸ்டார்ட், ரொம்ப நல்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க சில விஷயங்கள் நீங்க லைஃப்ல. உங்களுடைய இந்த அமைதி குலைக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. சில விஷயங்கள் உங்களை வந்துட்டு சொல்லிட்டு உசிப்பேத்துற மாதிரியும், மற்றவங்க இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, இல்லை நீங்களே வந்துட்டு இரிட்டேட் ஆயிட்டு சில விஷயங்கள் சொல்ற மாதிரியும் பண்றதுக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பல விதத்துல. மாத்தாரா உங்களை அலர்ட் பண்றாங்க. சில பேர் வந்து ரிலேட்டிவ்ஸ், உங்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் போற மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு கெட் டுகெதர் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல உங்களை வந்துட்டு சில விஷயங்கள் சொல்லிட்டு பிரெயின் வாஷ் அந்த மாதிரி பண்ற மாதிரி சில விஷயங்கள், அவங்க இப்படி சொன்னாங்க உங்களை பத்தி எப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உங்களை வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இல்லாம கொஞ்சம் நீங்க வந்துட்டு ஒரு மேக்னஸ்ன்னு கேக்குது, ஒரு பைத்தியகாரத்தமா நீங்க ஏதாவது சில வேலைகள் பண்ணணும், அது பார்த்து அவங்க ரசிக்கணும்ன்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க அந்த வலையில நீங்க சிக்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா நீங்க டோட்டலி சேஞ்ச், உங்க லைஃப் சேஞ்ச் பர்சன். அவங்க என்ன மாதிரியான சில சிச்சுவேஷன்ஸ் உங்க லைஃப்ல எடுத்துட்டு வரணும்னு நினைச்சாலும் நீங்க அதுல விழ போறது கிடையாது. ஓகே, ஒரு ஷார்ட் ரீடிங்கா தான் இருக்க போகுது. மேபி உங்க சில பேருக்காக சொல்றேன், சில பேருக்கு வந்து உங்க லைஃப்ல வந்துட்டு ஒரு தேவையில்லாத ஒரு இன்வால்வ் பண்ணி உங்க லைஃப்ல வந்து சில விஷயங்கள் வந்துட்டு கரெக்ட் தான். உங்க லைஃப்ல சில விஷயங்கள் வந்துட்டு நீங்க வந்து ஒரு அடையாளமே இல்லாத அளவுக்கு நீங்க ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆயிட்டு உங்களோட அடையாளமே இருக்கக்கூடாது அந்த இடத்துல, அந்த ஃபேமிலியில இல்ல அந்த ஒரு சிச்சுவேஷன் டைம்ல. இனிமே நீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க டோட்டலி டவுன் ஆயிடணும், மனசு உடைஞ்சி ரொம்ப அப்படியே உட்கார்ந்துடணும்ன்ற மாதிரி
பண்ணுறதுக்காக மேபி உங்கள் ஏஜை விட கொஞ்சம் சின்ன ஏஜ் இருக்கிற பர்சன் அவங்க யாரோ ஒருத்தங்க வந்துட்டு ட்ரை பண்ணுற மாதிரி தெரியுது. யார் வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு. அது உங்களுக்கு சுச்சுவேஷன் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா நீங்கள் இந்த மெசேஜ் எடுத்துக்கலாம். சரியா? ரொம்பவே ஒரு டேஞ்சரஸ் மைண்ட் இருக்கிற பர்சன். பார்க்குறதுக்கு தான் ஒரு குழந்தைத்தனமாக ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் ஒரு பிளேஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அப்படி இல்லை. நீங்கள் தப்பான டிசிஷன் தப்பான முடிவுக்கு வந்துடாதீங்க. ரொம்பவே டேஞ்சரஸ் பர்சன். அவங்கக்கிட்ட கொஞ்சம் பார்த்துருங்க. அவங்க என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. எந்த விஷயம் நீங்கள் தானாக நீங்கள் நேரில் பார்க்குற வரைக்கும் எந்த விஷயமே நீங்களே ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எந்த விஷயத்துமே நீங்கள் நம்பாதீங்க. சில நேரத்தில் நம்ம கண்ணால் பார்க்குறது கூட தப்பாக இருக்கும். அதில் எந்த விஷயமா இருந்தாலும் சடன் ஒரு ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக யோசிங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க முன்னாடி எந்த ரியாக்ட் பண்ணாமல் எந்த விஷயத்தையும் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டாம். உங்களுடைய ஏஞ்சல் அண்ட் ஆன்செஸ்டர்ஸ் மெசேஜ். எர்த் மதர், ஃபீல் லவ் அண்ட் கம்ஃபர்ட். Feel love and comfort. ரொம்பவே ஒரு அமைதி, ரொம்ப நிறைய ஒரு புது விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு. உங்களுக்கு டோட்டல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் ஒரு பர்சனாக சரி, ஒரு பர்சனாலிட்டி வைஸ் நீங்கள் எல்லா விதத்துலையுமே நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் ஆகிட்டு வந்துட்டுருக்கீங்க. நிறைய விஷயங்களில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புது விஷயங்கள் உங்கள் மைண்டில் தோணுது. நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆரம்பிக்கணும். சில விஷயங்கள் நீங்கள் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்ன்ற சில ஐடியாஸ், சில விஷயங்கள் உங்கள் மைண்டில் தானாகவே வருது. 4 or 5ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கலாம் சில பேருக்கு. சில பேருக்கு வந்துட்டு நீங்கள் பாஸ்டில் பண்ண முடியாத சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் புதுசாக இப்போ நீங்கள் யோசிக்கும் போது அந்த விஷயங்கள் உங்களால் ஒரு முழுசாக பண்ண முடியுது. சில விஷயங்கள் சில பேர் வந்து ட்ராகன் ஃப்ளைஸ் பார்க்குற மாதிரி இருக்கும், பட்டர்ஃப்ளைஸ் பார்க்குற அவங்க ரீடிங் எடுக்கும்போதே பட்டர்ஃப்ளை வந்துடுச்சு. கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளஸ்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு வர்றீங்க. நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்குதுன்றதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி தான் அந்த பட்டர்ஃப்ளை வந்தது. உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ், உங்களுடைய ஏஞ்சல்ஸ் எல்லாருடைய ஒரு பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு எப்பவுமே இருக்கு. சில பேர் வந்துட்டு கன்சீவ் ஆகிற பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா கன்சீவ் ஆகிற நேரம் வந்த மாதிரி தெரியுது எனக்கு. பார்க்குறவங்க சில பேர் லேடிஸ்க்கு குறிப்பிட்டு சொல்கிறேன், லேடிஸ் உங்களுக்காக இன்கேஸ் செஸ்ட் எதனா சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் பெயின் ஓப்பனாக சொல்ல விரும்பல, ஏதாவது இருக்குன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ணுறது நல்லது. பெரிய விஷயமெல்லாம் போகாது, ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க, ஹெல்த் பார்த்துக்கோங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது லைஃப்பில், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. எல்லா காடஸ், ஏஞ்சல்ஸ், ஆன்செஸ்டர்ஸ் எல்லாருடைய பிளெஸிங்ஸுமே உங்களுக்கு இருக்கு. கொஞ்சம் நான் சொன்ன அந்த பர்சன் கிட்டேருந்து இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரியான பர்சன் யாருன்னா அவங்க லைஃப்பில் இருக்கிறாங்க, அந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் இருக்குன்னா கேர்ஃபுல்லாக இருங்க. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் லைஃப்பில் சில பேர் க்ரியேட் பண்ண பார்ப்பாங்க, அந்த பிரச்சனையிலேருந்து கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப தூரம் இல்லை, உங்களுக்கான டெஸ்டினேஷன் உங்களுடைய லைஃப்பில் அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான உங்கள் ஒரு லைஃப் ரொம்ப தூரம் இல்லை, ரொம்ப நியர் கிட்ட தான் இருக்குது. அதனால் அமைதியாக இருங்க. ரொம்ப பேலன்ஸ்ட். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.